மசில் பில்டிங். எவ்ரி மேன், எல்லா மென்ஸுக்கும் மசில்ங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். மசில் இருந்தால் தான் ஒரு இடத்துக்கு நம்ம போனால் ஹியூஜாக தெரியும். ஒரு மேஸ்குலின் மேனாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நான் மசில் பில்டிங் பற்றி பார்க்க போகிறோம். மசில் பில்டிங் நீங்கள் நான் கொடுக்க போகிற ஸ்டெப் பை ஸ்டெப் கைடை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு முதல்ல தேவை உங்களோட மைண்ட் செட். இங்கே ஆரம்பிக்கணும். நான் இது கண்டிப்பாக இது நல்ல இவ்வளோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி என்னோடய மசிலை பில்ட் பண்ண போகிறாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே உங்கள் மைண்ட் செட்டில் நிறுத்தணும். அப்போ தான் உங்களால் மசில் பில்டிங் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மசில் பில்டிங்க்கான இது என்ன பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போகணும். நிறைய பேர் நினைப்பாங்க வீட்டிலேருந்து நம்ம சாப்பிட்டாலே போதும் மசில் பில்டிங் ஆகிடும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வீட்டிலேருந்து சும்மா நார்மலாக சாப்பிட்டு முட்டை எக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசிவ் ஃபேட்டு தான் வருமே தவிர உங்களுக்கு மசில் பில்டிங் அந்தளவுக்கு இருக்காது. ஃபேட்டு தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போய் நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா சாப்பிடணும். அதுதான் முதல்ல மெயினான விஷயம். ஜிம்முக்கு ஃபஸ்ட் போகணும். போய் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது பேசிக் காம்பவுண்ட் ஒர்க் அவுட், பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணணும், ஸ்குவாட்ஸ் பண்ணணும், ஷோல்டர் ப்ரெஸ், இந்த மாதிரி காம்பவுண்ட் ஒர்க் அவுட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்டார்டிங்கில் பெனிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் அது ஒரு அளவுக்கு இன்டர்மீடியட் லெவலுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் இடையில தேவையான ஒர்க் அவுட்ஸை நீங்கள் உங்கள் மசிலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன். ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் உள்ள ஃபுட்ஸாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிடணும். இதுக்கு நீங்கள் ப்ரோட்டீன் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கன்சியூம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 60 kg இருக்கீங்கன்னா உங்களோட ஒரு கேஜிக்கு ஒரு 2 கிராம் எடுக்கணும். அதாவது 60 kgக்கு 120 கிராம்ஸ் ஆச்சு. நீங்கள் ஒரு நாளைக்கு 120 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணால் உங்களுக்கு மசில் க்ரோத் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கன்சியூம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு நல்லா ஹெவி ஒர்க் அவுட் போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்ஸாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே பல்க் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, ஃபிஷ்ஷு, சிக்கனு, மீட்டு, இந்த மாதிரி நீங்கள் எதனாலும் எடுத்துக்கலாம். அது நீங்கள் கால்குலேட்டர் ஹெல்த்திஃபை மீன் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போய் நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு என்ட்ரு பண்ணிங்கன்னா அதோட நீங்கள் அதில் எவ்வளோ ப்ரோட்டீன், கார்ப்ஸ், எவ்வளோ ஃபேட்ஸ் இருக்குங்கிறது அதிலே காமிச்சிடும். நீங்கள் அதை வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் என்ன பார்த்தோம், ஒர்க் அவுட் ஜிம்முக்கு போய் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும். ரெண்டாவது நியூட்ரிஷன் என்னென்ன எடுக்கணும். மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி. ஒரு நாளைக்கு நீங்கள் 6 to 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கி ஆகும். தூக்கம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு மென்ஸை பொறுத்தளவுக்கு. நீங்கள் 6 to 8 hours தூங்கினா தான் உங்களோட டெஸ்டாஸ்டரோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் வரும். அப்போ தான் உங்களோட மசில் பில்டிங் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்கில் நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 6-7 days இருக்கிறதுல நீங்கள் 4 to 5 days நல்லா நான் சின்ன காம்பவுண்ட் ஒர்க்ஸ் பண்ணிட்டு ஒரு நாள் கார்டியோ பண்ணுங்கள். ஸோ கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.